எத்தனை நாளைக்கு தான் சேர அந்த ஆளுக்கு விரிக்கிறது? இன்னைக்கு நம்மளுக்கு விரிச்சிட வேண்டியதான். அப்பா பட்டணத்து சேரனா பட்டணத்து சேரதான். வணக்கம் தம்பி. யாரையா அது? வணக்கம் தம்பி. வணக்கம் வணக்கம். யாரு உங்க பொண்ணா? என்ன பாருங்க தம்பி, சொல்றேன். உங்களைத்தான் பாக்குறேன். என்னத்தான் பாக்குறாரா? ஒருவேளை நம்ம கண்ணு மிஸ்டேக்கா இருக்குமோ? தம்பி, மைனர் மகாதேவன் வீடு ஒண்ணுங்க காலியா இருக்குன்னு சொன்னாங்க. அவர் இருக்காருங்களா? அது நான் தான். நீங்களா? அவரு 2000 ரூபாய் பட்டு வெட்டி, 46 ரூபாய் கிராப் அப்படி இப்படின்னு சொன்னாங்களே, உங்களை பார்த்தா அப்படி தெரியலீங்களே. யோ, போலீஸ்காரன் இந்த நேரம் பார்த்தாலும் உடுப்பட இருக்கான். அதே மாதிரிதான் இப்ப நான் அப்படியில இருக்கேன். அப்போ வீட்டை கொஞ்சம் காமிக்கிறீங்களா? வீட்டுக்கு பின்னாடி என் வேலைக்காரன் இருக்கான். அவனை மண்டையில 4 தட்டு தட்டி நான் சொன்னு சொல்லுங்க, வீட்டை காமிப்பான். அது வரைக்கும் உங்க பொண்ணுகிட்ட நான் கொஞ்சம் விலைவாசி பத்தி பேசணும். இது என்ன விலை? நான் மூக்குத்தி சொன்னேன். வெக்கமா? வா உட்கார்ந்தே பேசுவோம். டேய் தம்பி, உன்னத்தாண்டா. நான் தம்பிங்களா? ஆமா. உன் முதலாளி சொன்ன மாதிரி உன் தலையில 4 தட்டு தட்டினாதான் நீ சரிப்பட்டு வருவ போல இருக்கு. ஏன் முதலாளிங்களா? ஆமா. அந்த முன்பக்கத்து வீட்டை எனக்கு திறந்து காட்ட சொன்னாரு, வந்து காமி. நான் முன்பக்கத்து வீட்டை திறந்து காட்டுறது இருக்கட்டுங்க. என் முதலாளி யாருன்னு எனக்கு காட்டுறீங்களா? அட என்னடா உன்னோட பெரிய தொந்தரவு வேலைவா போச்சு. உன் முதலாளி கிட்ட சொல்லி உன் வேலையை காலி பண்ணாதான் நீ சரிப்பட்டு வருவ. ஐயா, உங்க கால் இருக்கிற வேலை புடிச்சு இழுத்து கேக்குறேங்க. என் வேலையை விட்டு மட்டும் காலி பண்ணிடாதீங்க. பின்ன வந்து தொலைடா. சரி. சார், சார் உட்காருங்க, உட்காருங்க சார். யாருங்க முதலாளி? இவருதான். இவருங்களா? கொஞ்சம் இருங்க. ஓடி போய் பிச்சு போடு பிச்சு. உன் கண்ணை பார்க்கும் போதே நினைச்சேன் முதலாளிக்கு தொழிலாளிக்கு வித்தியாசம் தெரியல. யாரா நீ? எங்கடா வந்த? எதுக்குடா வந்த? நான் இந்த ஊரு பள்ளிக்கூடத்துல. பள்ளிக்கூடத்துல? சார் உட்காருங்க சார். பரவாயில்ல சார், நான் நிக்கிறேன். சார் நீங்க உட்காருங்க சார். படிச்சவங்களுக்கு நான் எப்பவுமே மரியாதை கொடுக்க பழக்கம் சார். உட்காருங்க சார். நீங்க எதிர் வீடு இல்லைங்க சார், அது என் வீடு தான் சார். காலியா இருக்கு சார். நீங்க எப்ப வேணாலும் குடியேறலாம் சார். வாடகையெல்லாம் நீங்க தர வேண்டாம் சார். உங்களுக்கு தங்கமான மனசு. ஆமாங்க சார். இது தெரிஞ்சிருந்தா நான் சாமான் சட்டோட வந்திருப்பேன். இப்ப வந்தீங்க பரவாயில்லைங்க. அது பின்னால வண்டி வச்சு கொண்டு வரலாம். இதுல நீங்க எப்ப வேணாலும் குடியேறலாம் சார். சரி சார், நீங்க எத்தனாம் கிளாஸ் பிள்ளைக்கு சார் வாத்தியாரு? நான் வாத்தியார் இல்லீங்க, பின்ன ஹெட் மாஸ்டருங்களா சார்? வாட்ச்மேன். எது? வாட்ச்மேன். அப்புறம் சேர்ல உட்கார்ந்த. நீங்க தான் உட்கார சொன்னீங்க. நான் கரண்ட் கம்பி மேல உட்கார சொன்னா உட்காருவியா? நீ எல்லாம் வாசப்படி உட்கார வேண்டிய நாய். படுவா சேரத்தோட தொடடா. வீடு கிடையாது, ஒண்ணு கிடையாது, போடா. இல்லீங்க வந்து போடனா. யாரு? என் பொண்ணுங்க. எதிர் வீடு பொண்ணுக்கு தான். வாடகையே கொடுக்க வேணாம். போ. எல்லா நேரத்திலயும் ஒரு அரை டசன் கொடு. அது வேணும் இது வேணும்னு எல்லாமே உங்க அக்கா மகளுக்குன்னு வாங்கிட்டீங்களா? உங்களுக்குன்னு எதுவுமே வாங்கலண்ணே. அவளே எனக்கு தானடா. அத்தா செவிட்டம்மா, பச்சைப்பட்டி நடந்து கல்லுமுள்ள கடந்து உன் கோயிலுக்கு நான் வந்திருக்கேன். யாரோ ஒருத்தன் எனக்கு தெரியாம என் 2வது பொண்டாட்டி பச்சைமாவை கணக்கு பண்றான். நீதான் தாயே, எப்படியாவது அவனை எனக்கு கண்டுபிடிச்சு கொடுக்கணும். அடப்பாவி, போய் சத்தம் போட்டு வேண்டாம். எந்த விஷயமா இருந்தாலும் செவிட்டம்மன் கிட்ட சத்தம் போட்டு தான் வேண்டிக்கணும். அப்பதான் அம்மனுக்கு காது கேட்கும். சரி, நம்மளும் வேண்டிப்போம். அங்க பாருங்க, இன்னொருத்த கும்பிடுறான். ஆத்தா செவிட்டம்மா, தெரிஞ்சோ தெரியாமலோ அறிஞ்சோ அறியாமலோ பக்கத்து வீட்டு பரமசிவம் 2வது பொண்டாட்டி பச்சை மரம் நான் கணக்கு பண்ணிட்டேன். நீதான் அவங்கிட்ட இருந்து என்ன காட்டி கொடுக்காம காப்பாத்தணும் தாயே. பரமசிவம் என்னை விட்டு, பரமசிவம் பரமசிவம் என்னை விட்டு, பரமசிவம். ரொம்ப சக்தி வேண்டாம், நம்மளும் வேண்டாம். அம்மா, தாயே, ராசாத்திய நான் காதலிக்கிறேன். நீதாம்மா எங்களை சேர்த்து வைக்கணும், சேர்த்து வைக்கணும், சேர்த்து வைக்கணும், சேர்த்து வைக்கணும்.
ரத்தத்துல நஞ்சு வைக்க கூடாதுன்னு எல்லாரும் மூடி மூடி மறைச்சு வச்சிருந்தோம். அதை எங்க வாயாலேயே சொல்ல வச்சுட்டே ஆத்தா, சொல்ல வச்சுட்டே. வருஷமா நம்ம ஊர் அக்னி கயிறு போட்டியில ஜெயிச்ச பெரிய பண்ண முத்துப்பாண்டி தேவர இந்த வருஷம் போட்டியில ஜெயிச்ச நம்ம ஊர் சிங்கம் ஆறுமுகத்தேவரோட மருமகன் சக்கரப்பட்டி சின்னராஜ் அவர்களுக்கு அம்மனோட வாழை கொடுத்து உங்க சார்பில ஊர் மரியாதையை செலுத்துறோம். நடந்து நினைச்சு அழுதுட்டே இருந்தா எப்படி ஆத்தா? வயிற்றுல நெருப்பு கட்டிக்கிறதும் வயசு பொண்ண வீட்டுல வச்சுக்கிறது ஒண்ணுன்னு சொல்லுவாங்க. எல்லாத்தையும் மறந்துரு. இனிமே நடக்க வேண்டியது கவனியாத்தா. போதும் மாப்பிள, போதும். அப்படி இன்னும் ஊர்ல உலகத்துல இல்லாத தப்ப சின்ன மாப்பிள செஞ்சு விட்டாரு. ஏதோ வயசு கோளாறு, கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கத்தான் செய்யணும். அது அப்படி இப்படி இருந்தா கூட பரவாயில்லையா, நம்ம பரம்பரை மானத்தை காப்பாத்துற பெருமையா இருக்கும். ஆனா இவன் கேவலம் காதலிச்சிருக்காயா, அதுவும் யார? எதிரி விட்டு பெண்ண. அத்தோட விட்டானா என்கிட்டயே வந்து ஆத்தாளும் கிழவிக்கு விஷயம் தெரிஞ்சு போச்சு, நிலமா முத்துறதுக்குள்ள பொண்ணு கேட்டு போன்னு சொல்றான். யார? என்ன? போனா என்ன வெட்ட மாட்டான்? சொல்லியா, போனா என்ன வெட்ட மாட்டான்? கண்டிப்பா சொல்லு, அவனுக்கு எடுத்து சொல்லு. எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு என்ன கொன்னாலும் பரவாயில்ல, என்னால அவளை மறக்க முடியாது. அவளும் என் மேல உயிரே வச்சிருக்கா. சரிடா, உன் மேல அவ உயிரே வச்சிருக்கான்னு சொல்றியே, நீ கூப்பிட்டா அந்த வீட்டை விட்டு அவ ஓடி வந்துருவாளா? அண்ணே அது இல்லே, இன்னைக்கு ராத்திரி யாருக்கும் தெரியாம அவளை ஊர் எல்லையில இருக்கிற கோயிலுக்கு கூட்டு வந்துரு. உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். இப்போதைக்கு என்னால இதான்பா செய்ய முடியும். என்னடா யோசிக்கிற? வேற வழி இல்ல. உனக்கு அந்த பொண்ணு வேணும்னா நான் சொல்றதை செய், அம்பிட்டுதான். சரிண்ணே. என்ன ஆச்சு உனக்கு? மாப்பிள, உனக்கு புத்தி கித்தி மங்கி போச்சா? அவன் நமக்கு பரம எதிரி, அவன் குடும்பத்துல சம்பந்தி ஆக போறேங்கிறிய? யோ மாமா, முதல்ல கல்யாணம், அப்புறம் அந்த பொண்ணை படிப்படியா அழிச்சு கடைசியில அந்த குடும்பத்துக்கே கருமாதி வச்சிருவோம்ன்றேன். என்ன? ஐயோ மாப்பிள. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.